ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி நல்லா சாஃப்டான அண்ட் ஜூஸியான ரசகுல்லா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ண இருக்கேன். அந்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். ரசகுல்லா செய்கிறீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்க அப்படின்னா தருவாங்க. அதில் வந்துட்டு செஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாலை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி பால் நல்லா பொங்கி வர விட்டுருங்க. பால் லைட்டாக இப்போ தான் பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா பொங்கி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. பால் பொங்கி வந்த உடனே லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பால் பொங்கி வந்து ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. பால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸை சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் வந்துட்டு பன்னீர் நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் டைம் ஆக ஆக பன்னீர் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது எந்த அளவுக்கு பன்னீர் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பன்னீரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஈரமான ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இதை போல் ஒரு குழி பண்ணி விட்டுட்டு அதில் வடிகட்டி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பன்னீரை வந்துட்டு நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதில் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோடைய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அலசி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். லெமன் ஜூஸோடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை. லெமன் ஜூஸோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் பன்னீரை வந்துட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அலசி எடுத்ததுக்கு அப்புறமா பன்னீரை வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை போல் பன்னீரை வந்துட்டு நல்லா முறுக்கி தண்ணி பிழிஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸஸான தண்ணி எல்லாமே வந்துட்டு வடிஞ்சு வந்துடும். இப்போது நல்லா வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு அந்த பன்னீரை பிளேட்டில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பன்னீரை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரசகுல்லா வந்துட்டு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். நல்லா இதை போல் உள்ளங்கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்றத டிப்ஸோடு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பன்னீரை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு கடாயில் 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் தான் வந்துட்டு ரசகுல்லா செய்கிறோம். அதுக்காக 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம பன்னீரை வந்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை போல் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு ரசகுல்லா மீடியம் சைஸில் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சின்னதாகவே வந்துட்டு பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லா பன்னீரையும் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு.
இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து சுகர் சிரப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர ஸ்டேஜில் 3 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு இன்னும் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். சுகர் சிரப் நல்லா இதை போல் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்க பன்னீர் பால்ஸை சேர்த்துக்கலாம். பன்னீர் பால்ஸை சேர்க்கும்போது நம்ம எந்த ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே ஃப்ளேம்லேயே லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் ரசகுல்லா வந்துட்டு கொஞ்சம் கூட உடையாமல் வரும். பன்னீரை வந்து உருண்டை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசகுல்லா வேணுமோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. பன்னீர் பால்ஸை வந்துட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி அது நல்லா வெந்துட்டு இருக்கும்போது அதோடைய சைஸ் வந்து பெருசாகும். அதுக்காக தான் பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில் வந்துட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது கரெக்டாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசகுல்லா நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் buddies, நல்ல சாஃப்டான அண்ட் ஜூஸியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.